நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 45வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுக தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஜனங்களை அனுப்பிவிட்டு ஏறினார். சாயங்காலம் ஆன போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாய் இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து நேசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரைபிடித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம வாசித்ததான இந்த வேத பகுதியில் இருந்து நாம் சில வார்த்தைகளை தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இங்கே நடைபெற்றதான சம்பவம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கேட்ட 5 அப்பம் 2 மீனை பெருக பண்ணி அதை ஜனங்களுக்கு புசிக்க கொடுத்து 12 கூட நிறைய மீதம் எடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இயேசுவானவர் செய்து, அதன் பிற்பாடு அவர் தனித்து ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணி சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்துகிறார். நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களும் இயேசு சொல்லியதை கேட்டு போறாங்க. இவரோ தனித்து இருந்து விட்டார். இந்த அப்பம் பரிமாறப்பட்டு ஜனங்கள் போஷிக்கப்பட்டு அந்த நிகழ்வுலாம் நடந்து முடிஞ்சது மேபி லஞ்ச் டைம். அது ஒரு மத்தியானம் லஞ்ச் நேரமாக கூட இருந்திருக்கலாம். இப்போ லஞ்சை முடிச்சுட்டு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ சீஷர்களும் லஞ்ச் முடிச்சுட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு நீங்கள் அக்கறைக்கு போங்க அப்படின்னு அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். இப்படி அவங்க வந்து நம்ம யூகிக்கிற வண்ணம் ஒருவேளை ஒரு சாயங்கால நேரத்தில் இவங்க படகேறி கடலில் அப்படியே போயிருந்தா கூட இப்போ அப்படியே தண்டு வலித்து இவங்க முடிஞ்ச மட்டும் அப்படியே கடந்து வந்தது எவ்வளோ தூரம்னா நடுக்கடல் வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்களாம், வந்துட்டாங்களாம். நடுக்கடல் வரைக்கும் வந்துட்டாங்க. நடுக்கடல் வந்ததான நேரத்தில் தண்டு வலிக்க முடியல. அப்படின்னா துடுப்பு போட்டு படகை முன்னே நகர்த்தி செல்ல முடியல. ஏன்னா கடல் கொந்தளிக்கிறது, காற்று வீசுகிறது, அங்கே பயங்கரமான புயல் காற்று வீசுகிறது. அவங்களுக்கு மிகுந்த சிரமத்தை உண்டாக்குகிறது. அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பாதி பிரச்சனையை கடந்துட்டோன்னு நினைக்கும் போது தான் அடுத்து எதுவுமே முன்னேறி போக முடியாதபடிக்கு சில நேரங்களில் புயல் காற்றுகள் நமக்கு நேரம் என்ன செய்யுது, வீசுது. எப்பா பாதி பிரச்சனையை முடிச்சாச்சு, இனி அவ்வளவுதான், கொஞ்சம் தூரம் தான், நம்ம போயிடலாம், நம்ம கடந்துடலாம், அக்கறைப்பட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம தடையாக புயல் காற்று வீசி தடை பண்ணுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அது எல்லாவற்றிற்கும் விடுதலையை உண்டாக்கும்படி அற்புதம் செய்யும்படி தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், பாதியில நான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளு, ஏன்னா நான் பாதி வந்துட்டேன். இப்ப கடல்ல
தத்தளிக்கிற படகு போல நிற்கிறேன், துடுப்பு போட்டு நானும் எவ்வளவோ முன்னேறலான்னு பார்க்குறேன், ஆனால் புயல் காற்று வீசுகிறது, அலைகள் மோதுகிறது என்கிற நிலையில இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓரளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி வந்துட்டேன், எனக்கு இருந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு நான் சார்ட் அவுட் பண்ணிட்டேன், எப்படியோ பாதி கடல் வந்துட்டேன், ஆனா இப்ப அக்கறைக்கு போக முடியல, காற்று பலமா வீசிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி சூழல்ல சீஷர்கள் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசுவோ அக்கறையில் இருந்து அவர்கள் மீது நோக்கமாயிருந்து அவர்களை கண்டு அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர் ரொம்ப வேகமா புறப்பட்டு வந்தார். தீவிரித்து உதவி செய்ய வந்தவர் அவர்களுக்கு உதவி செய்தார். இயேசுவை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, ஏன்னா கடல்ல அவர் நடந்து வராரு சர்வசாதாரணமா. அதை பார்த்து அவர்களுக்கு பயம். அவர்களை சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நான் தான் அப்படிங்கிறத சொல்லி இயேசு படவுல ஏறாரு. காற்றும் கடலும் அமர்ந்து போனது என்று இந்த வேத பகுதியில பார்க்கிறோம். அல்லேலூயா. இது அவர்களுக்கு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான புயல், கொந்தளிப்புகள், தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும்படி இயேசு நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுவார் என்கிறதான விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்போமானால் அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இங்க சீஷர்கள் இயேசுவை குறித்து அவர்கள் பிரமித்து ஆச்சரியப்படுகிறார்கள். 51வது வசனம், இயேசுவை குறித்து பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த பிரமிப்பும் ஆச்சரியமும் அவங்களுக்கு என்ன செய்தது, இருந்தது. இன்னைக்கு இந்த காலை வேளையில இயேசு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தான் குறிப்பாக நான் உங்களுக்கு வைக்க போகிறேன். இந்த நிகழ்வுகளில் இருந்து, இந்த சம்பவத்திலிருந்து இயேசு எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவராக நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். இங்க சீஷர்கள் கூட இயேசு எப்படிப்பட்டவர் என்று ஆச்சரியப்பட்டவர்களுக்கு நான் இப்படிப்பட்டவர் தான் என்று இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று ஆச்சரியப்பட்டவர்களுக்கு இயேசு இப்படிப்பட்டவர் தான் என்று புரியும்படி இயேசு அவர்களுக்கு கிரியையில காண்பித்தார். இன்றைக்கு அதைத்தான் நம்ம தியானித்து இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? முதலாவது 48வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால், காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு போர். இயேசு எப்படிப்பட்டவர்? நம்முடைய பாடுகளையும் நம்முடைய வருத்தங்களையும் காண்கிறவர் இயேசு. இயேசு எப்படிப்பட்டவர்? நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய போராட்டங்களை காண்கிறவர். நிறைய நேரங்களை அவர் காண்பதில்லை, அவர் பார்க்கறதில்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்லைங்க, அவர் எல்லாவற்றையும் காண்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைத்தாள். அது என்ன பேர் தெரியுமா? எல்ரோய், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். அவர் என்னை காண்கிறவர். எல்லா சூழலையும், எல்லா பிரச்சனைகளையும், நாம் கடந்து செல்கிற எல்லா போராட்டங்களையும் காண்கிறவர் இயேசு. இயேசு என்னை கண்ணோக்கி பார்க்கிறதான தேவன். இயேசு என்னுடைய பிரச்சனைகளை பார்க்கிறவர். இயேசுவுக்கு என் சூழல் தெரியும், ஏன்னா அவர் நம்மளை காண்கிறவர், நம்மளை பார்க்கிறதான தேவன் அவர். இங்க இவர்கள் நடுக்கடல்ல இருக்கிறாங்க, இவரோ அங்க கரையில இருக்கிறாரு. அங்க இருந்து இங்க என்ன செய்றாரு, பார்க்கிறாரு. இவர்கள் தண்டு வலிப்பதற்கு படுகிறதான பாடுகளை, கஷ்டத்தை, படகின் மீது காற்று மோதி அடிப்பத, காற்று வீசுகிறத பார்க்கிறாரு. அவர்களுக்கு உதவி செய்யும்படி
வருகிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் நம்மையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு அற்புதம் செய்யும்படி வருவார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை என்ன பிரச்சனை, என்ன போராட்டத்தில் வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழலில் வேணாலும் நீங்கள் கடந்து செல்லலாம். எல்லாவற்றையும் பார்க்கிறதான தேவன் சும்மா இருக்க மாட்டார், இறங்கி வருவார், நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நம்மளை காண்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ரெண்டாவது, இயேசு எப்படிப்பட்டவர்? 6வது அதிகாரம் 48வது வசனத்தினுடைய அடுத்த பகுதியை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அங்க வேதம் சொல்லுகிறது, அவர்களிடத்தில் வந்து போதும். கடல்ல தத்தளிக்கிறதான இந்த ஜனம், இந்த சீஷர்கள் கூட்டத்தை அவர் கண்டு என்ன செய்தாரா? தீவிரித்து உதவி செய்யும்படி வந்தார். இயேசு எப்படிப்பட்டவர்? தீவிரித்து உதவி செய்ய வருகிறவர். அல்லேலூயா. அவருக்கு பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல, பார்த்துட்டு தீவிரமாய் நமக்காக உதவி செய்யும்படி வருகிறதான கர்த்தர் அவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிறைய நேரங்களில் அவர் நமக்கு தீவிரமாய் வந்து உதவி செய்திருக்கிறார். தீவிரமாய் வந்து உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ நேரங்களில் அவ்வளவுதான், சரி வேற பிளான் ஏதாவது நம்ம பண்ணலாம், வேற ஏதாவது யோசிக்கலாம்னு நினைக்கும் போது அவர் தீவிரித்து வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? உதவி செஞ்சிருக்கிறார். இன்னொரு மாற்று வழியை நம்ம யோசிக்கும் போது அவர் அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி தீவிரமாய் வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் நம்ம கஷ்டப்படுறத, நம்ம துயரத்தில் இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல, தீவிரமாய் வந்து நமக்கு உதவி செய்கிறவர். மூன்றாவது, இயேசு எப்படிப்பட்டவர்? மார்க் 6வது அதிகாரம் 50வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, உடனே அவர் அவர்களோட பேசி. இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் நம்மோட கூட பேசுகிறவர், நம்மோட கூட பேசுகிறவர். பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில நல்ல ஆலோசனைகளை தரும்படி பேசுகிறவர். நம்முடைய பிரச்சனைகளுக்கும் போராட்டத்திற்கும் தீர்வை உண்டாக்கும்படி நம்மோடு கூட பேசுகிறவர். அதுதாங்க இன்னைக்கு மனிதர்களிடத்துல ரொம்ப மிஸ் ஆகிற ஒன்று. we are missing so much that one. ஏன்னா நம்ம பிரச்சனைக்கு கரெக்டான சொல்யூஷன், நம்ம பிரச்சனைக்கு கரெக்டான ஆலோசனை சொல்லுவதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. நம்ம யாராவது ஏதாவது நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்களா? நம்ம பிரச்சனைக்கு யாராவது சரியான ஒரு ஆலோசனை தந்துட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது யாருமே இல்லைங்கிற சூழல் வரும். we miss that. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். he will speak to us when there is in a problem, we are in a problem, the Lord will speak to us. நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது தேவன் நம்மோடு கூட பேசுவார். இதுதான் வழி என்று போதித்து நடத்துவார். இதுதான் வழி என்று நமக்கு அவர் சொல்லுவார். நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறதான நமக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நம்மோடு கூட பேசுகிறவர், நமக்கு வேண்டிய ஆலோசனையை தருகிறவர், நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும்படி நம்மோடு கூட பேசுகிற கர்த்தராய் இருந்து வெளிப்பட்டு நம்மளை அவர் ஆசீர்வதிப்பார், நடத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை என்ன முடிவெடுக்கன்னு தெரியாத சூழலில் நம்ம இருப்போமானால் இன்றைக்கு இந்த வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்தட்டும். ஏன்னா அவர் நம்ம கூட பேசுகிறவர். அதனால நம்ம கூட பேசி நமக்கு ஆலோசனையை கொடுத்து நம்மளை அவர் வழி நடத்துவார். அடுத்து இயேசு எப்படிப்பட்டவர்? நான்காவதாக அதே 6வது அதிகாரம் 50வது வசனத்துடைய பிற்பகுதியை நம்ம வாசிச்சோம்னா, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். நான்காவது, அவர் நம்மை தைரியப்படுத்துகிறவர். திடன் கொள்ளுங்கள், be courage, take courage, திடன் கொள்ளுங்கள்னு சொல்லி
நம்மளை தைரியப்படுத்துகிறவர். யோசிச்சு பாருங்க, சீஷர்களுக்கு எத்தனை பயம் இருந்திருக்கும். ஐயோ ஆவேசம்னு கத்துற அளவுக்கு பயம் அவங்களுக்கு. ஏற்கனவே புயல் காத்து வேற வீசிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கும்போது அவர்களை இங்க திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நமக்கும் அவர் நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டு நம்மளை தைரியப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரச்சனை போராட்டம்னு வரும்போது நம்ம தைரியத்தை லூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எத்தனை பெரிய வீரனா இருந்தாலும் சரி, பிரச்சனைக்குள்ள போய் சிக்கு கொள்ளும் போது வீரன் கொஞ்சம் அப்படியே கலக்கம் அடைவதும் வீரன் திடனற்று போவதும் வழக்கம்தான். அப்படிப்பட்ட சூழல்ல தான் திடன் கொள்ளுங்கள் என்று தைரியப்படுத்தும்படி இயேசுவானவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தைரியப்படுத்துவார். தைரியப்படுத்துவார். நமக்கு இருக்கிற கலக்கங்களை எல்லாம் நீக்கி போடுவார். நமக்கு இருக்கிற பயத்தை எல்லாம் அவர் நீக்கி போடுவார். நம்மளை அவர் தைரியப்படுத்துவார். பேதுருவை யோசிச்சு பாருங்க. பேதுரு பயந்தாங்குழி. எப்படிப்பட்டவர்? பயந்த சுபாவம் உடையவர். குளிர் காய்கிறவர்கள் மத்தியில் போய் குளிர் காய்றாரு. அங்க இருக்கிற ஒரு ஆள் சொல்லுது, இயேசுவோடு இருந்ததுல நீயும் ஒருத்தன் தானேன்னு சொன்ன உடனே பயம். இயேசுவா? அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். ஆனா அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கிறோம், அந்த பேதுருவை தைரியப்படுத்தியதற்கு பிற்பாடு, இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு பேதுருவிடத்துல வந்து பேதுருவை தைரியப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம பார்த்தோம், பேதுரு எழும்பி ஒரே ஒரு பிரசங்கம் பண்றாரு. 3000 பேர் என்ன செஞ்சாங்களாம்? ரட்சிக்கப்பட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி இயேசு தெரியவே தெரியாதுன்னு சொன்னவர் இப்ப பல 1000 ஜனங்கள் கூடி இருக்கும்போது சொல்றாரு, அந்த இயேசுவே மெய்யான தெய்வம், அவரை அன்றி ரட்சிப்பு இல்லவே இல்லைன்னு சொன்னாரு. தைரியம் வந்தது. அப்ப இன்றைக்கு நம்ம ரொம்ப பயப்படுகிற கலங்கி போகிற நிலையில இருப்போமானால் நம்மை அந்த இயேசு தைரியப்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய கலக்கங்களை நீக்குவார். நம்மளுடைய எல்லா விதமான பயத்தையும் நீக்கி போட்டு நம்மளை தைரியப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். 5வது, இயேசு எப்படிப்பட்டவர்? 51வது வசனத்தை வாசிக்கலாம். 6:51. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அமைதிப்படுத்துகிறவர் இயேசு. படவில ஏறினார். அங்கே இருந்ததான பிரச்சனை அமர்ந்தது, அமைதியானது. காற்று கொந்தளிப்பு புயல் வீசிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப இயேசு எப்படிப்பட்டவராய் செயல்பட்டார் தெரியுமா? அமைதிப்படுத்துகிறவராய் செயல்பட்டார். குடும்பத்துல குழப்பம் பிரச்சனை, அவர் அமைதிப்படுத்துவார். தொழில் உத்தியோகத்துல பிரச்சனை, அவர் அமைதிப்படுத்துவார். செய்கிற வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, அவர் அமைதிப்படுத்துவார். குடி வாழ்கிறதான இடத்தின்ல பிரச்சனை, அவர் அமைதிப்படுத்துவார். இயேசு அமைதிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அவர் அமைதிப்படுத்துகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில சமாதான குறைவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில இருப்போம். ஆனால் அவர் நமக்கு நன்மை செய்து அமைதிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நடத்துவார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். அதை 51வது வசனத்தினுடைய பிற்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்து இயேசு எப்படிப்பட்டவர்னா, அவர் பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறவர். நம்ம வாழ்க்கையில நாம பிரமித்து போகிற அளவுக்கு, நாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, நம்மை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். பிரமிப்பை உண்டாக்குகிற கர்த்தர், நம்மை ஆச்சரியம் அடைய செய்கிறதான கர்த்தர். ஆச்சரியம் நம்ம அடையணும்னா நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும். நம்ம வாழ்க்கையில பிரமிப்பு உண்டாகணும்னா நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும். இது எல்லாவற்றையும்
இயேசு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர் என்று இன்றைக்கு ஒரு 6 குறிப்பை நம்ம தியானிச்சிருக்கிறோம். 1, அவர் நம்முடைய பாடுகளை எல்லாம் காண்கிறவர். 2, தீவிரமாய் வந்து நமக்கு உதவி செய்கிறவர். 3, நம்மோடு கூட பேசுகிறவர், ஆலோசனை தருகிறவர். 4, நம்முடைய கலக்கங்கள் பயங்களை நீக்கி நம்மை தைரியப்படுத்துகிறவர். 5, நம்ம பிரச்சனைகளை அமைதிப்படுத்துகிறவர். 6, பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறவர் இயேசு. அல்லேலூயா.